இங்கே இந்த பையன் மேட்ரிமோனியில் பார்த்த பொண்ணை மீட் பண்ணுறதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கான். அந்த பொண்ணுக்கிட்ட பர்த் சர்டிஃபிகேட்டு, டிகிரி, ப்ராப்பர்ட்டி எவ்வளோ இருக்குன்னு எல்லா சர்டிஃபிகேட்டையும் கொடுக்கும்போது அந்த பொண்ணு இதெல்லாம் ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி 34 பொண்ணுங்கிட்ட கொடுத்தேன், எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நீங்களா செலக்ட் பண்ணிங்களான்னு பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன்னு உடனே இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாதுன்னு என் குடும்பத்தில் சொல்லுவாங்க, அதனால தான் இதெல்லாம் கொடுத்தேன்னு உடனே புருஷன் பொண்டாட்டியா அதுக்குள்ளே நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களான்னு அவள் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ அவங்க வீட்டிலேருந்து ஃபோன் வருது, தெரியாமல் ஸ்பீக்கரில் போட்டுடலாம், எல்லாரும் பேசின உடனே ஃபோனை கட் பண்ணி விட்றான். நீங்கள் கூட்டு குடும்பமான அந்த பொண்ணு கேட்குறான். ஆமான்னு சொன்ன உடனே அந்த பொண்ணோட ஃபேஸ் எல்லாம் மாறுது. சரி முடிஞ்சில, நான் கிளம்புறேன்ட்டு அந்த பொண்ணு எந்திரிக்கும் போது அவள் ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருது. இவனும் அவங்ககிட்ட இருந்த பேக் எடுத்து கொடுத்து இதை மறைச்சிக்கிட்டு போவாங்கன்னு சொல்கிறான். அந்த பொண்ணும் போயிடுறா. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, அந்த பேக்குள்ளே தான் பர்ஸு, ஃபோன் எல்லாத்தையுமே வச்சிருக்கான்னு சொல்லி. வீட்டுக்கு வந்த உடனே அவங்க ஃபேமிலியை சேர்ந்து கேட்குறாங்க, அந்த பொண்ணுக்கிட்ட ஒழுங்காக பேசினியா, சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தியா, வலது காலை வச்சு தான் உள்ளே போனியா, ஏன்டா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, பேக் எங்கடா தொலைச்சேன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் அந்த பொண்ணு அந்த பேக் ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக அவங்க இருக்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு பைக்கை பார்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வரா. சரஸ்வதி பூஜைன்றதுனால வாசலில் பூ இருக்குது, அதை எடுத்துகிட்டு அந்த பொண்ணு காலிங் பெல் அடிக்கும் போது அவங்க அம்மா வந்து பார்த்துட்டு சரஸ்வதியே வீட்டுக்கு வந்த மாதிரி அந்த பொண்ணை நினச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு மொத்த குடும்பமும் சுற்றி நிற்கிறாங்க. இந்த பையனுக்கும் அந்த பொண்ணை பார்த்தவொன்னே ஒன்றும் புரியல. அவங்க கையில் தண்ணியை கொடுத்து அந்த பொண்ணு பக்கத்தில் போய் உட்கார வச்சிடுறாங்க. அந்த பையனோட தங்கச்சி சொல்கிறாங்க, எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அத்தை சொல்கிறாங்க, உனக்கு சமைக்க தெரியுமா, நீ வந்துட்டா எங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மாமா சொல்கிறாரு, எங்கள் வீட்டிலலாம் காலரை துவைச்சிட்டு தான் நாங்கள் வாஷிங் மிஷினில் போடுவோம், அதே மாதிரி தான் நீயும் பண்ணணும்னு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, வாமா வீட்டை சுற்றி காட்டுறேன், கல்யாணத்துக்கு அப்புறம் கூட்டு குடும்பமாக தான் இருக்கணும், தனியாலாம் கூட்டு போயிடாதம்மான்னு. அவங்க அப்பா சொல்கிறாரு, மாப்பிள்ளை பொண்ணுக்கு பிடிச்சிருச்சுன்னா வீட்டில் இருக்க பெரியவங்களை கூட்டு வாமா, நாங்கள் பேசி தான் முடிவு எடுக்கணும், நீ ஏமா தனியாக வந்தேன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு டக்குன்னு நினச்சிட்டு சொல்கிறா, தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த பேக்கை திருப்பி கொடுக்க தான் வந்தேன், இந்த சம்மந்தம் வேணான்னு சொல்லி இவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன், ஆனால் இவர் ஃபோனும் இந்த பேக்கில் இருக்குது, என்ன பண்ணுறது, எனக்கு இந்த கூட்டு குடும்பம்லாம் செட் ஆகாது, நான் தனியாகவே வாழ்ந்தவேன், எனக்கு இதெல்லாம் பயமாக இருக்கும், நான் வந்து இங்கே கூட்டு குடும்பத்தில் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் நான் நிறைய விஷயத்து உங்கள் எதிர்பார்ப்பெல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டியதாக இருக்கும், எங்களுக்குன்னு பர்சனல் ஸ்பேஸே கிடைக்காது, நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ண வேண்டியிருக்கேன், நான் மன்னிச்சிருக்கேன், நான் சொல்கிறது தப்பாக தான் இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த பையனை பார்த்து சொல்கிறான், நீ மட்டும் கூட்டு குடும்பத்தில் எல்லாம் இருந்தால் நான் ஓகே சொல்லியிருந்திருப்பேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்தது, இப்போ சாரி என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவள் கிளம்பி வந்துடுறா. கீழே அவள் வண்டியை பார்க் பண்ண இடத்துல இங்கெல்லாம் நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. 5,000 ரூபா ஃபைன் கட்ட சொல்லி கேட்டையும் மூடிடுறாங்க. அப்போ அந்த பையனோட ஃபேமிலி மொத்தமாக வந்து இந்த பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ணி சண்டை போடுறாங்க. எங்கள் வீட்டு பொண்ணுக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா, இந்த வண்டியெல்லாம் வந்து நாங்கள் எங்கே வேணால் நிறுத்துவோம்னு சொல்லி. இந்த பொண்ணுக்கு அப்போ தான் புரியுது நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்களேன்னு. பக்கத்தில் இருக்க செக்யூரிட்டி சொல்கிறாரு, இந்த ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை எல்லாருமே ஒன்றா வந்துருவாங்கன்னு. இவங்க எல்லாரும் நமக்காக சப்போர்ட் பண்ணுறாங்களே, கூட்டு குடும்பம்னா இப்படி தான் இருக்கும் போல இந்த பொண்ணு புரிஞ்சுக்கிறா. அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பின பொண்ணு திரும்பி வந்து கேட்குறா, கூட்டு குடும்பத்துலலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை வந்து பொண்ணை ட்ராப் பண்ணுற தப்பு இல்லையான்னு கேட்ட உடனே இவங்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பையனுக்கு ஒன்றுமே புரியல. டே உனக்கு இன்னுமா புரியல, அந்த பொண்ணு ஓகே சொல்லிட்டான்னு உடனே இவனும் சந்தோஷமாக அந்த பொண்ணை ட்ராப் பண்ண போகிறான்.